ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, வி மீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் நான் அந்த ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தேன்னா, மீன் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் சாரி எங்களோட ஸ்டோரிலாம் இப்போ ரொம்ப டிலே ஆகுது. ஸோ சாரிடா, எங்களுக்கும் பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்குது. அதனால தான் எங்களால் வந்து அடிக்கடி போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக போட பார்க்குறோம்டா. ஸோ ஃபேரிக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால அவங்களாலையும் வந்து அடிக்கடி வந்து ஸ்டோரி போட முடியல. நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களும் ஜூன் வந்துடுவாங்கடா. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதனால தான். ஓகேவா, சரி வாங்கடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மீன் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே ஜங்குக்கு பார்த்தோம்னா தான், எங்கே போய்ட்டு அந்த கொள்ளிச்சி கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேங்கிறான், எங்கே போனால் வந்தால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், சரி இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ அங்கே காயும் ஃபீலிக்ஸ் தான் வராங்க. என்னடா மச்சான், என்ன தானாக பேசிக்கிட்டு இருக்க, இல்லை மோகினி கூட பேசிகிட்டு இருக்கே என்ன? டே மயிறு மூடு, புரியுதா? நானே அவன் காணுன்னு காண்டு மயிரில் இருக்கேன். சும்மா இங்கே வந்து காண்டு மயிறு கிளப்ப மூடிட்டு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ காய் தான், டேய் என்னடா சொல்கிற, எங்கே போயிட்டாங்க? தெரியலடா எனக்கும், நானும் அவனை தான் தெளிவிட்டுருக்கேன். கால் பண்ணால் காலும் எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜேகே சொல்கிறான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், டேய் மச்சான், நான் சாயந்தரமாக பார்த்தேன்டா, காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபேரி, லில்லி, ஜிமின் 3 பேரும் ஏதோ ஒரு டாக்ஸி பிடிச்சி போனதை நான் பார்த்தேன். ஆனால் எங்கே போனாங்க என்னாங்கன்னு நான் பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், என்னடா சொல்கிறேன்? ஆமாம் மச்சான், அவங்க 3 பேர் தான் போனாங்க, ஆனால் எங்கே போனாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, ஃபேரிக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஃபேரி இந்த பக்கம், ஏய் லில்லி, என்னடி ஜேகே சீனியர் எதுக்கு நீ நம்ம கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ லில்லி தான், என்னடி சொல்கிற, அவன் எதுக்கு நீ நம்ம கால் பண்ணுறான், தெரியலடி என்னான்னு, சரி நீயே பேசு, நீ எனக்குலாம் தெரியாது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், அடிங்கொய்யால எங்கடி கோத்துட்டு போகிற, மூடிட்டு ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுறா, லில்லியோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, ஏய் விட்டு என்ன, நான் போகிறேன், அவன்கிட்டலாம் மனசு திட்டு வாங்கினான், அவன் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், என்னமோ அவனுக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், எனக்கு மட்டும் என்ன செட் ஆகுதா என்ன, மூடிட்டு நில்லு என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜேகே சீனியர், என்னாச்சு அப்படின்ட்டு ஃபேரி பேசுகிறான். இப்போ ஹலோ ஃபேரி, எங்கே இருக்கீங்க? சீனியர், நாங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்கோம். ஏன் ஜிமின் எங்கே? ஜிமினா? சீனியர் என்ன சொல்கிறீங்க? ஜிமின் எங்கே? உன் கூட தானே வந்தாங்க ஜிமின் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஃபேரி தான், சீனியர் அவங்க மாமா கூட வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ ஜிக்கி தான், என்ன அவங்க மாமா கூட போயிட்டானா, சொல்லவே இல்லை. இல்லை சீனியர், நாங்கள் 3 பேர் வந்து கிளப்புக்கு போனோமா, ஜிமின் கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தானா, அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் தான் கால் பண்ணி அவங்க மாமா கிட்ட சொன்னோம். அப்போ வந்து அவங்க மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சீனியர் அப்படின்ட்டு ஃபேரி ஒரு மாதிரி ஃபேஸை பர்ட் பண்ணிகிட்டே சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிக்கி தான், ஏன் அவன் மட்டும் ஏன்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதா, உன்னையார் அங்கே ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னது, ஏன் நான் இங்கே இருக்கேன்ல, எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு ஜேகே கத்துறான். இப்போ ஃபேரி என்ன பண்ணுறா, சீனியர் நான் சொல்லலை, லில்லி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுறா, லில்லி போட்டு கொடுத்துட்றா. இப்போ இந்த பக்கம் லில்லி தான், அப்படிங்கோ ஐயால, ஏய் என்னடி போட்டு கொடுத்த, அவன் ஏற்கனவே திட்டுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி திட்டுறா ஃபேரியை. சாரிடி, இதை நீயே பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம், ஓ அந்த மேடம் பண்ண வேலையா, அந்த மேடம் எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா வலி வாங்களே, எங்கள் ஃபோனை கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ
லில்லி என்ன பண்ணுறா, லில்லி இல்லை, லில்லி ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அவளே சொல்லிக்கிறா. இப்போ ஜேகே தான், ஏய் மயிறு ஒழுங்காக வந்து பேசு, இல்லைன்னு வச்சுக்க ஹாஸ்டல்லே வந்து மிதிப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இல்லை வேணாம், நான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜேகே தான், ஆமாம் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே, நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இப்போ லில்லி தான், இல்லை சீனியர், நானா ஜிமின் ஃபோன் எடுத்தேன்னா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, சரின்ட்டு என் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன்னா உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லையா, டே அவங்களோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சா, அதை நான் அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி பேசுகிறா. இப்போ ஜேகே தான், அதானே இதான் சொல்லிவிட போகிறேன், அதான் அவனை பார்த்தா இப்போ பார்த்தாலும் பல்ல கட்டிட்டு வலிஞ்சிட்ருக்கே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். சீனியர் சும்மா வலிகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன, நான் யாரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது சவுட் வர்றான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், டேய் அவளை ஏன்டா கத்துற, அவள் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். என்னடா சொன்னப்போ, இல்லை மச்சான் அவளை ஏன் திட்டுற, அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறா. இப்போ லில்லி தான், சொல்லுங்கள் சீனியர், நான் என்ன பண்ணுவேன், என்ன எதுக்கு திட்டுறீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து லில்லி ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத லில்லி, நீ கால் கட் பண்ணு, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை வாங்கி ஃபீலிக்ஸ் வந்து காலை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், அப்பாடா தப்பிச்சோம், ஏண்டி எருமை மாடு என்ன எதுக்கிட்டி அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி வந்து லில்லி வந்து ஃபேரி திட்டுறாடா. இப்போ நான் என்ன பண்ணுறது, அவர் தான் என்ன திட்டுறாரு, எனக்கே ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதாண்டி சொல்லிட்டேன், சாரி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. மூடிட்டு போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி லில்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜேகே தான், ஏய் இப்போ எதுக்குள்ள காலை கட் பண்ண, அவகிட்ட அதான் கேட்டல மச்சான், அதான் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாள்ல, அப்புறம் திருப்பி அவகிட்ட மூஞ்ச கட்டினா அவள் என்னடா பண்ணுவா, ஓ சாருக்கு லவ் பாசம் பொங்கி வருதோ அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். அப்படிலாம் இல்லை மச்சான், அவள் பாவம் இல்லை, அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ காய் தான், விடு மச்சான் அவளும் என்ன பண்ணுவாளுவ, ஓ ஆள் போனானா அவனை கேளு, அவளும் எதுக்கு திட்டுற, பாவம் இல்லை அவளுவ அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். ஓஹோ, உங்கள் ஆளுங்களை திட்டுனது உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது, என் ஆள் இன்னொருத்தவங்க கூட பிக்கப் பண்ணி அனுப்பிவிட்ருக்காங்க, எனக்கு எவ்வளோ கோவம்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். ஆள் ஏன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான்டா. இப்போ ஜேகே தான், ஏன்னா இல்லை மச்சான், அவங்க சொன்னாங்கன்னா ஆள் போகிறான்ல, ஆளை கேட்குறது அவன் கொழுந்தடா, அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அது மாதிரி தான் எங்கள் ஆளுங்களும் எங்களுக்கு குழந்த தான், அவளு பாவல்ல அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே முறைக்கிறான். இப்போ இதெல்லாம் நைட் டைமில் தானே நடக்குது, இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த பக்கம் வீமின் 2 பேரும் தான் அப்படியே நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அப்படியே ஜிமின் வந்து ஏந்திரிக்கிறான். ஏஞ்சிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிவிட்டு, என்ன ஹெட் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனை ஏந்திரிக்கலான்னு பார்க்குறான், அவனால் ஏந்திரிக்கவே முடியல, என்ன ஏதோ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, யார் நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அப்படியே ஜிமின் ஃபேஸ் கிட்ட தான் டே வந்து அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்திருக்காங்க. இப்போ ஜிமின் தான், என்ன மாமாவா, மாமா அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே அந்த ஹவுஸை தான் பார்க்குறான். பார்த்தா அது வந்து டேயோட வீடு. என்ன மாமா வீடா, நாம் எப்போ மாமா வீட்டுக்கு வந்தோம், ஐயோ நேற்று என்ன பண்ணணும், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஜிமினுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவனுக்கு என்ன அவன் மைண்ட் அவனே போட்டு இது பண்ணி பார்க்குறான், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் வந்து ஏந்திரிக்கலான்ட்டு ஏந்திரிக்கிறான். இப்போ டே தான், ஜிமினா
எங்கே ஏந்திரிக்கிற? படு கொஞ்ச நேரம், டயர்டாக இருப்பல்ல. அ மாமா, நீங்கள் தூங்கலையா? ம் நீ பண்ண வேலைக்கு எனக்கு தூக்க வேலை வரும், நீ பார்க்குறியா? நான் என்ன பண்ணேன்னு? நானும் ஒன்றும் பண்ணலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே க்யூட்டாக பொறுமையாக சொல்கிறான். இப்போ டே தான், அட பாவி, இந்த மாதிரி மூஞ்ச வச்சு தானே என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு உட்காந்த மாதிரி அப்படியே கேள்வி கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே படுத்திகிட்டே தான் இருக்கான். மாமா என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. சாருக்கு ஒன்றும் புரியலையா? சார் நேற்று என்ன பண்ணுனீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், மாமா எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஓ சார் சரக்குலாம் அடிக்கிறீங்க, சொல்லவே இல்லை, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? இல்லை மாமா, சும்மா ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு, அதுக்கு தான் நான் சரக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ அப்படி டென்ஷன் ஆகிற அளவுக்கு சாருக்கு என்ன நடந்துச்சு? அது சரக்கு அடிக்கிற அளவுக்கு டென்ஷனாக இருக்கீங்கன்னா அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் வேணும்னா சரக்கு அடிக்கலை, எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு, அதுதான் சரக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி எப்படி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். இப்போ டேக்கு சிரிப்பு வந்தது. இப்போ அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓஹோ அப்படியா, சரி சார் போய் முன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. மாமா நான் வேணும்லாம் சரக்கு அடிக்கலை, டேஸ்ட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டேன்னா அது நல்லா இருந்துச்சா, அதுதான் நான் 2-3 பாட்டில் குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே க்யூட்டாக சொல்கிறான். இப்போ டே தான், அட பாவி, நல்லா இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு பார்த்ததுக்கே 3 பாட்டில் உள்ள இறக்கியிருக்க, அப்போ டெய்லியும் சாப்பிட்ற நல்லா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்ப? டேஸ்ட்டு பார்த்ததுக்கே 3 பாட்டில்னா அப்போ நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோன்னு நினச்சிருந்தா எத்தனை பாட்டில் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், மாமா நான் டேஸ்ட் பார்க்க தான் சாப்பிட்டேன், நீ எதுக்கு அப்படி சொல்லுற அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறாடா. டி நடிக்காத புரியா, இந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சு தான் நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்க, உன்னால தான் நான் ஆன்ட்டிகிட்ட சேர்த்து திட்டுவாங்க, இவ்வளோ நாளாக நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ இன்றைக்கி என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்க, வா ஆன்ட்டிகிட்ட போகலாம், இன்றைக்கி நீ காலேஜ் போக வேணாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான், அம்மா வேணாம், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஓ சாருக்கு பயம்லாம் இருக்கா? நான் கூட பயம் இல்லைன்னு நினச்சினே, காலேஜில் போய் காலேஜ் போகவும் ஹாஸ்டல் போகவும் பயம்லாம் விட்டுருச்சுன்னு என்னமோ நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். மாமா எதுக்கும் என்னை திட்டுற, நான் என்ன பண்ணினேன்? ஓ நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை? நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போனேன், நானும் குடிக்கல, ஃபேரி லில்லி தான் என்னை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் நடிக்காத புரியுதா, நீ பண்ண அட்டை கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவளெல்லாம் ஒன்றும் நீ தான் அவளை கூட்டிகிட்டு போயிருக்க, அவளெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாள்வ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், எருமை மாடுங்க போட்டு கொடுத்துட்டாங்களா, இருடி உங்களை காலேஜ் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் முனகிறான். இப்போ டே தான், அந்த பக்கம் அங்கே என்ன சவுண்டு, என்ன அவளை போய் திட்டலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஆஹா இல்லை, நானும் திட்ட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டேக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. ஏன்னா வந்து ஜிமின் பண்ணுறதுலாம் இப்போ வந்து புதுசாக இருக்குது, அது வந்து டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அவன் வந்து சும்மா அப்படியே மிரட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ டே தான், சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காலேஜுக்கு போகலாம். அப்போ அம்மா வீட்டுக்கு போகலையா மாமா? இல்லை ஐ ஜாலி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், கூட நேர்ச்சி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடறான். இந்த பக்கம் டே தான் அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ என்ன தான் வளர்ந்தாலும் அந்த குழந்தைத்தனம் போதாப்பாரு, அதனால தானே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால்
நைட்டு எப்படி இந்த மாதிரி நீ பண்ண ஆரம்பிச்ச? அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க ஆள் உனக்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்ன பண்ணுறான் அந்த பெட்லேயே ஒரு மாதிரி அப்படியே உருண்டுட்டுருக்கான். இப்போ உருண்டுட்டு அப்படியே ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படியே கீழே போயிட்டு ஜிமினுக்கு ஃபுட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஜிமினு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே தான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரான்டா. இப்போ அப்படியே கிச்சன்லேருந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஓடியாரான். இப்போ சிரிச்சிட்டு ஏய் பார்த்துடா விழுந்துடாத. மாமா போ, நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு பசிக்குது, நீ ஃபுட் ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ரெடி பண்ணிட்டேன், வா வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஜிமினுக்கு வந்து அந்த ஃபுட்டில் எடுத்து டேபிளில் வைக்கிறான். மாமா 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 நீ ஃபீட் பண்ணிவிடு மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டேவும் சிரிச்சுட்டு ஜிமினுக்கு வந்து ஃபீட் பண்ணி விடான். இப்போ ஜிமினும் என்ன பண்ணுறான், டேக்கு ஃபீட் பண்ணி விடான். இவங்க 2 பேரும் இப்போ சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜுக்கு தான் ஜிமின் காலேஜுக்கு தான் வந்து பட்டுட்ருக்கான். இப்போ டேவ் என்ன பண்ணுறான், போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடறான் மேலே. சரி ஜிமினா ஒரு 5 மினிட்ஸ் இரு, நான் ரெடி ஆகிட்டு வந்தேன், உன்னை காலேஜில் விட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமினும் ஓகே மாமா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வெளி ஷாபாவில் வந்து உக்காந்துருக்கான். இப்போ அந்த பக்கம் டேவ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே வந்து யோசிச்சிட்ருக்கான். இப்போ என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ மாமா கிட்ட எப்படி சொல்கிறது, மாமா என்ன சொல்லுவாங்க, மாமா நான் உங்களை ரொம்ப சேட் பண்ணுறணும்னு எனக்கு தெரியுது, உங்கள் லவ்வுக்கு நான் டிசர்வே கிடையாது மாமா, நான் உங்களை மாதிரியே அவனையும் பார்க்குறேன், ஏன் அவனையும் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாமா, உன்னையும் பிடிச்சிருக்கு அவனையும் பிடிச்சிருக்கு, அது நான் அவன்கிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டேன் மாமா, அவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயம் வரல, ஆனால் அவனை பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு உன்னை வந்து ஹர்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா, அது ஏன்னு தெரியல, அவங்ககிட்ட நான் கோவத்தில் கூட சொல்லிடுவேன், எகித்து பேசிடுவேன், ஆனால் அவங்ககிட்ட என்னால் அது மாதிரி பேச முடியல, அவங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா, ஆனால் எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும் மாமா, நீ இல்லாமலே சத்தியமாக என்னால் இருக்க முடியாது, அதே மாதிரி ஜங்குக் சீனியர் இல்லாமலே என்னால் சத்தியமாக இருக்க முடியாது மாமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காண்டா. இப்போ டேவர் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுறான். மொச்சி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஓகே மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஹே மினி சொல்லு மாமா, என்கிட்ட நீ எதாவது சொல்லணுமா என்ன, ஏன்னா இல்லை என்கிட்ட நீ எதாவது சொல்லணுமா என்ன, இல்லை மாமா ஏன் இல்லை, ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அதான் கேட்டேன், ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை, சரி ஒன்றும் இல்லை, அப்படி எதுக்கு நேற்று கிளப்புக்கு போனேன், இல்லை மாமா சும்மா தான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட, நீ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன உனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல ஜிமி, ஆனால் வந்து எதாக இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லுடா, மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது. இப்போ டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் கிட்ட வந்து ஜிமினோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி, இங்கே பாரு மினி, புரியுதா, நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாமா கிட்ட சொல்லு, இந்த மாமா ஹேண்டில் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது வந்து என்ன ப்ராப்ளம்னு உனக்கு சால்வ் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட ஐஸு அப்படியே லைட்டாக கலங்குது. இப்போ கலங்கிட்டு ஜிமின் வந்து அப்படியே டே ஃபேஸை பார்த்துக்கிட்டு, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா, ஆனால் அது சொன்னால் நீ எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உன் மேலே இருக்கிற ஃபீலிங் இன்னொருத்தவங்க மேலேயும் வச்சுருக்கேன், அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல மாமா,
அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான், மினி, ஹே மினி அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து ஜிமினை பார்த்து கூப்பிட்றான். இப்போ சொல்லு மாமா, என்ன சொல்ல வர, எதுவாக இருந்தாலும் சொல்லுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, காலேஜுக்கு டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும், சரி உனக்கு எப்போ சொல்ல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, உனக்கு எப்போ சொல்ல விருப்பம் இருக்குதோ நீ அப்போ சொல்லு, உனக்காக இந்த மாமா வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் என்னை நீ புரிஞ்சிக்கிட்டதுக்கு. பட் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா. ஆனால் கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சிக்குவோன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் அப்படியே சிரிச்சிட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஓகேடா மினி, நீ எது சொன்னாலும் நான் உனக்கு துணையாக உறுதுணையாக என்றைக்குமே இருப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் சிரிச்சிட்டு தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் சிரிச்சிட்டு சரி வா காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஜிமினை கொண்டு டே காலேஜில் இறக்கி விட்றாங்க. இப்போ இறக்கி விட்டு ஜிமின் மாமா பாய், சேஃபாக போங்க, ஈவினிங் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே போய் டேவை ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகே பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ டே அப்படியே ஜிமின் போகிறதே பார்த்துட்டே இருந்துட்டு, ஹே மினி, ஏதோ நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உனக்காக இந்த மாமா இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்து சிரிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் சீக்கிரமாக காலேஜுக்கு வந்திருப்பான்டா. இப்போ அந்த பக்கம் ஜிமின் அவன் பாட்டில் நடந்து போயிட்டுருப்பான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஹோய் குளிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜேகே கூப்பிட்றான். இப்போ ஜிமினுக்கு குளிச்சின்னு சொன்னோன்னுமே அவன் ஃபேஸில் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைல் வருது. ஆனால் அந்த சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு, என்ன சீனியர், என்ன எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்குறான். ஓய் அண்ணா கழிச்சி, வர வர வாயெல்லாம் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு, ஆளே வர வர மாறிட்டு வர பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சீனியர், ஸோ நீங்கள் காமாக பேசினா நானும் காமாக பேசுவேன், நீங்கள் ரகடாக பேசினா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரகடாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆனால் வர வர உனக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக தான்டா போயிட்டுருக்கு, அடக்கிறேன், எப்படி அடக்கிறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அடக்குவீங்களா, எப்படி அடக்குவீங்க, எந்த மாதிரி அடக்குவீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் என்னடா பேச்சில் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி பேசுனா நானும் ஒரு மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பாட்டில் போக போகிறான். எங்கே போகிறேன், எங்கே போவாங்க, காலேஜுக்கு தான் போவாங்க, நான் கிளாஸ் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், காலேஜுக்கெலாம் போகலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜிமின் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு அப்படியே கேன்டீனுக்கு தான் போகிறான். ஜிமின் எதுவே பேசலை, அப்படியே பின்னாடி ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஜேகே பின்னாடியே தான் போகிறான். இப்போ போயிட்டு அங்கே கேன்டீனில் உட்கார வச்சுட்டு ஜேகே என்ன பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு ஜிமினுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்டா அந்த ஒரு மில்க் ஷேக் வாங்கிட்டு கொடுக்குறான். இப்போ ஜிமின் அப்படியே என்னங்கிற மாதிரி பார்க்குறான். இந்தா சாப்பிடு, சீனியர், நான் என்ன குழந்தையா எனக்கு மில்க் ஷேக் கொடுக்குறீங்க, எனக்கு என்றைக்குமே நீ குழந்தை தான், குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜேகே பார்த்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுவாங்கடா, அது மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படின்னு பண்ணிவிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், பாட்டில் குடிக்கிறான். இப்போ ஜேகே தான், ஆமாம் சார் நேற்று எங்கே போனீங்க, இப்போ ஜிமினுக்கு அப்படி கேட்ட ஒன்று அப்படின்ட்டு, சீனியர் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், சார் நேற்று எங்கே போனீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், அது நான் நேற்று எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன்,
ஓ, மாமா வீட்டுக்கு போனீங்க தெரியும், அதுக்கு முன்னே எங்கே போனீங்கன்னு கேட்டேன் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஜிமின் தான் கிளப்புக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், சரி நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? ஈவினிங் பார்க்கலான்னு சொன்னியா? ஆமாம். அப்புறம் ஈவினிங் அதுக்குள்ள நான் வரத்துக்குள்ளே எதுக்கு போனேன்? அ- அ- ஆ, எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் போனேன். அப்படி என்னடா உனக்கு டென்ஷனாக இருக்குது? ஆ, எல்லாம் உங்களால தான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சவுண்டாக பேசுகிறான். இப்போ ஜேகேவே அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறான். ஏன்னா ஆமாம், உங்களால தான் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டுருக்கிறீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குதுலாம் கேட்க மாட்டிங்களா? உங்கள் மனசில் இருக்கிறது மட்டும் தான் சொல்லுவீங்களா? என் மனசில் என்ன இருக்குதுலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், மூச்சு விடாமல் பேசிகிட்டே இருக்கான். அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அதில் நீங்கள் வேறு வந்து லவ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எதை பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மனசில் என்ன இருக்குதுலாம் கேட்க மாட்டிங்களா? என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் இருக்கீங்க தெரியுமா முன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், பாட்டில் படப்படன்னு பேசிட்டு உண்மையை போட்டு சொல்லிடுறான். இப்போ அட ஜிமினா, என்னடா இப்போ சொன்ன அப்படின்ட்டு ஜிமினி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்க்குறான். இப்போ ஜேகேக்குள்ள செம ஷாக்கு. ஏ ஏ ஏ இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆ ஆ, 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 நான் ஒன்றும் சொல்லியே, ஏய் இப்போ நீ என்னமோ சொன்ன, என்ன சொன்ன சொல்லு. ஆ ஆ, நான் ஒன்றும் சொல்ல. எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு. ஓகே பாய், நான் அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வேகமாக ஏஞ்சி ஓடுறான். இப்போ ஜேகே, ஏய் குளிச்சி நில்றி, ஏய் நில்லுடி, என்னடி இப்போ சொல்லிட்டு போனேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் முன்ன ஓடுறான்டா, பின்னாடியே வந்து ஜேகே துரத்திக்கிட்டே போகிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி செம்மையாக நாய்ஸஸ் இருக்குண்டா, ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போடுறேன். ஓகே பாய்.